எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்று பணிகிறேன். இந்த காணொளியில முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்தில் வரக்கூடிய ஊடக செய்திகள்ல, ஏறத்தாழ தினமும் வரக்கூடிய செய்திகள்ல இந்த மாதிரி இந்த ஆசிரியர் காம செயலில் ஈடுபட்டார், ஒரு போதையில் ஒரு ஒரு 21 வயது இளைஞர் ஒரு 75 வயசு மூதாட்டியை கொலை செய்து கற்பழித்து கொன்றார், அல்லது ஒரு 75 வயசு தாத்தா ஒரு 2.5 வயது குழந்தையை கற்பழித்தார். இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏது என்பதை நாம் இந்த காணொளியில் நம்ம அலசி பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, early மேரேஜ். அதாவது பாலியல் குற்றங்களை தடுக்க பாலிய திருமணம் செய்வதுதான் ஒரே வழி அப்படி என்பதை நம்மளுடைய இலக்கியங்களும் நம்மளுடைய முன்னோர்களும் கண்ட வழி. அதை எப்படி என்பதுதான் இந்த காணொளியில பார்க்க போறோம். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. பாலியல் குற்றங்களை தடுக்க பாலிய திருமணம் செய்வது நல்லது. நம் முன்னோர்கள் கண்ட பல அறிவியல் சார்ந்த விஷயங்களை இன்று நாம் உண்மை என்று கண்டறிந்தோம். என்ன எல்லாம் பார்த்தோம்? அதாவது இந்த நம் விரதங்கள் கடைபிடிக்க வேண்டும், காய்கறிகளை அதிகமாக உண்ண வேண்டும், உழைப்பை அதிகமாக செய்ய வேண்டும், சீக்கிரம் தூங்கி விடிகாலையில் மிக அதிகாலையில் விழிக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாமே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆக நம் முன்னோர்கள் கண்ட வழியில் எதுவுமே தவறில்லை என்பதை நாம் இன்று அறிகிறோம். ஆக நம் முன்னோர்கள் சொன்ன ஒரு வழிதான் பாலிய திருமணம். பாலிய திருமணம் என்றால் பால் குடிக்கும் குழந்தையை சென்று திருமணம் செய்வது அல்ல. ஒரு வயது வந்த பிறகு ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேடும் வயது எப்பொழுது என்று தீர்மானித்தார்கள் என்றால், பெண்ணுக்கு 12 வயதும் ஆணுக்கு 16 வயதும் என்று தீர்மானித்தார்கள். இன்று அது சட்டவிரோதமாக இருந்தாலும் சட்டம் சொல்லக்கூடிய 18 வயது நிரம்பிய சிறார்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதனையாவது நாம் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் இன்று நாம் பார்க்கக்கூடிய திருமணங்கள் எல்லாம் ஆணுக்கு 34 வயது, பெண்ணுக்கு 29 வயது, ஆணுக்கு 38 வயது, பெண்ணுக்கு 34 வயது, இப்படியெல்லாம் திருமணம் செய்தால் குழந்தைகள் நோயுற்று பிறப்பார்கள். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அன்று சொன்னார்கள், அத்தை பொண்ணும் மாமா பொண்ணையும் திருமணம் செய்தால் கைகால் விளங்காமல் குழந்தைகள் பிறக்கும் என்று. இன்று அப்படியெல்லாம் திருமணம் நடக்கிறதில்லை. ஆனால் இன்றும் ஸ்பெஷல் சில்ட்ரன் அதிகமாக தான் இருக்கிறார்கள். மூளை வளர்ச்சி இல்லாமல், நடக்க முடியாமல், பேச முடியாமல், பார்வை இல்லாமல், காது இல்லாமல் ஸ்பெஷல் சில்ட்ரன், ஸ்பெஷல் சூழ்கள் இன்று அதிகமாக அரங்கேறி கொண்டே இருக்கின்றன. ஆக இதுக்கு முக்கிய காரணம் என்னவென்று கேட்டால், மிகவும் தாமதிக்கப்பட்ட திருமணங்கள். நீங்க அடிக்கடி இந்த பார்க்கு, பீச்சு, சினிமாலாம் போனீங்கன்னா பார்க்கலாம், ஒரு கருப்பு மாஸ்க் போட்டு கருப்பு உடைகள் அணிந்து சிறார்கள் என்றுதான் நம்ம அவர்களை அழைப்பேன். ஏன் என்று கேட்டால், அவர்களுக்கு யாருமே 18 வயது பூர்த்தி ஆகி இருக்க மாட்டார்கள். நீங்க முக்கியமா பீச்சுக்கு போய் பார்த்தீங்கன்னா, இந்த ஓடாத படகுக்கு நிழலுக்கு பின்னாடி ஒரு கொடையை வச்சு ஜோடி ஜோடியா இருப்பாங்க. அங்க கொஞ்சம் வயசான ஜோடி இருக்கும், வயசுக்கு மீறிய ஜோடி இருக்கும். ஆனா அதிகமாக பார்த்தீங்கன்னா சிறார்கள் ஜோடி தான் இருக்கும். ஆகத்தான் இந்த குற்றங்கள் எல்லாமே இந்த சின்ன வயசுல தான் அரங்கேறுது. ஆக சில மிருகங்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அதாவது வயது தாண்டியும் வயது குறைந்தும் தாண்டி, அதனால இவர்களிட்டிருந்து காப்பாற்ற அந்த இளம் பெண்ணை ஒரு இளம் ஆடவர்கிட்ட தான் நம்ம கையில கொடுத்தா, அந்த இளம் பெண்ணின் கற்பை பாதுகாக்கக்கூடிய அதிக வீரத்தன்மை கொண்ட ஒரு ஆணுக்கு இருக்கும். 40 வயசுல திருமணம் செய்யும் போது சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் கை காலம் உடைஞ்சு போனோடனே அவர் மனைவியை எப்படி காப்பாற்றுவார்? அவர் பேங்காக், தாய்லாந்து, பட்டாயா என்று எல்லாம் சென்று புத்தர் சிலைக்கு பூஜையா செய்ய போகிறார்கள். அங்கு என்ன செய்வார்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் அறிந்த உண்மையே. அதனால் அதை நான் அதிகமாக விரிவாக்கவில்லை. ஆக திருவள்ளுவர், ஔவையார் இதுக்கெல்லாம் தீர்வு சொல்லி இருக்கிறார்கள். காமத்தை அடக்குவது சுலபம் அல்ல, காமத்தை நெறிப்படுத்தலாம். எப்பொழுது நெறிப்படுத்தலாம்? 5 விளையாதது 50 விளையாது. காமத்தை நெறிப்படுத்த அந்த காமம் மலரும் பொழுதே வழிகாட்ட வேண்டும். காமம் மலர்ந்து நல்ல தலைவிரித்து ஆடும் பொழுது திருமணம் செய்யாமல், காமம் தளர்வடையும் பொழுது அதற்கு திருமணம் செய்தால் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் போல இருந்தும், ஒரு பெண் முதிர்ச்சி ஆவதும் கண்ணியை காத்திருப்பதும் இயலாத காரியம் என்று பல இலக்கியங்கள் ஆணித்தனமாக சொல்கிறார்கள். ஆக இந்த குற்ற செயல்களிலிருந்து நாம் இந்த பாலிய குற்றங்கள் எல்லாம் நாம் தடுக்க முந்தைய இலக்கிய நூல்களில் சொன்ன போல 12 வயதிலும் 16 வயதிலும் இல்லாவிட்டாலும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 18, 19, 20 வயசுல நாம் திருமணம் செய்வதே ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஆணுக்கு ஒரு 20, 21 வயதிலும்
பெண்ணுக்கு ஒரு 18 19 வயதிலும் திருமணம் செய்தால் நாடு நல்லா உருப்படுறோம் சாமி அப்படின்னு நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்லை, நாடு கண்டிப்பாக முன்னேறும் என்பதை கூறிவிட்டு மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். பாலியல் குற்றங்களை தடுக்க பாலிய திருமணம் ஒன்றே சரியான வழி. பாலிய திருமணம் என்றால் 13 14 வயதல்ல, அரசின் விதியின்படி 18 வயதுக்கு மேற்பட்டு திருமணங்கள் செய்வது நன்மை என்று கூறி மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.